கரெக்டா வந்து நைட் 2-3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. சோலோ லிவிங் வந்து மூவி வந்து ட்ரெய்லர் விட்டுருக்கோண்டா அப்படின்னு. எனக்குன்னா ஒரே ஜாலி. எப்பா ஒருத்திக்கிட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு சோலோ லிவிங் கம்பேக்டா, ட்ரெய்லர் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் தொட்டு பார்த்தா பெரிய சாணி தூக்கி மூஞ்சிலே வச்சுக்கிறானுங்க. அப்படி வாங்கிக்கோ. இதுக்கும் மேல என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தா ரிலீஸ் பண்றதுல வேற ஒரு கொடுமை இருக்குது. சோ இதே மாதிரி காலங்காத்தால ட்ரைலர்ல கொடுமை, ரிலீஸ் பண்றதுல கொடுமை, அப்டேட்ல கொடுமை, கடைசியில நம்மளே ஏண்டி நீ ஏண்டி இப்ப வர, நீ எதுக்குடா வர போற, இப்ப உன்னை எவன்டா இப்ப கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி உணர வச்சுட்டானுங்க. சோ அதெல்லாம் என்ன கதை, சோலோ லெவலிங்க்கு என்னதான் ஆச்சு, சீசன் 3 நக்கிட்டு போச்சா அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சேனல்ல புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. காசா பாமாடா கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும்டா. ஓகேவா? சோ அப்படியே கமெண்ட் தந்தீங்க நான் ஹைப் பண்றேன் கைஸ், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுங்க வீடியோக்கு போலாமா? So first of all இவனுங்க அதை வந்து கான்செப்ட் அப்புறம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து ட்ரெய்லர் கிடையாது, இது அப்படியே அதாவது வந்து இந்த கடலுக்கு வருது, அதுக்கப்புறம் இந்த ஹோல் உண்டாக்குதுல்ல, அந்த ஹோல் வந்து மீன்ஸ் வந்து ஹோல் உண்டாக தெரியுமா, அந்த ஹோல் எல்லாம் வந்து பட்டி இப்போ அனிமேல மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல வருது. ஸோ இதுதானே கான்செப்ட் அனிமேக்கு அப்போ நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, அதுதானே இதோட ட்ரெய்லர். ஓகேவா? என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். சோ முதல்ல நான் உள்ள போகும்போதுமே வந்து ஓகே இந்த ட்ரெய்லர் போல இதெல்லாம் சூப்பரா இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு கிளிக் எல்லாம் பண்ணிட்டேன், உள்ளலாம் போயிட்டேன். வந்து அப்படி பீச்செல்லாம் வந்துச்சு, பீச்செல்லாம் பார்த்துட்டு அனிமேஷன்லாம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இடத்த நான் போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சீன் வந்துச்சு, அந்த சீனை பார்த்துட்டு டே எத்தனை ஏஐ சீனாடா அப்படின்ற மாதிரி காண்டாயிடுச்சு. ஏற்கனவே வந்து யூடியூப்ல போனீங்க அப்படின்னு பார்த்தா சோலோ லிவிங் லைவ் ஆக்ஷன்னா இவங்க லைவ் ஆக்ஷன் பண்ணிருப்பாங்க, நருட்டோ லைவ் ஆக்ஷனா இவங்க நருட்டோ பண்ணிருப்பாங்க, ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன், டிராகன் பால் லைவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த கான்செப்ட் லைவ் ஆக்ஷன் தான் பண்ணி வச்சிருப்பானுங்க. அது கூட பார்க்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல. இது அப்படியே பச்சையா தேர்த்து முன்னாடி வந்து வேற ஏதோ திங் வந்து இந்த வெளிநாட்டில் ஏதோ ஒரு வீடியோ எடுத்துருக்காங்கடா, அந்த வீடியோ நடுவில் வந்து நம்ம ஜின்னு வைக்கிறது, நம்ம ஹீரோயின் வைக்கிறதுன்னு வச்சுக்கிறானுங்க. இந்த சீனை வந்து நீயா பாரு, இதுல என்ன இருக்குது ஒத்தக்கேடி, நான் சோலி ஃபேனல எனக்கே காண்டாவதுல அதை பார்க்கும்போது. நீங்களா எப்படா பாக்குறீங்க, இதெல்லாம் எப்படா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இது என்னன்னே தெரியல. லைக் வந்து ஏஐ கிட்ட கொடுத்தா கூட ஏஐ பங்கா பண்ணி கொடுக்கும் தான், இதோட சூப்பரா நான் பண்ணி தரேன் அப்படின்னு. அட என்னடா இது பெரிய தலைவலியா போச்சுன்ற மாதிரி இதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டிருப்பானுங்க. இது அதுக்கு மேல கொடுமைனா அது அதுக்கு மேல கொடுமையா இருக்குது. மீன்ஸ் வந்து ஹீரோயின் அழகா தான் இருக்குது, தப்பு சொல்ல மாட்டேன். கண்டரோலி நினைச்சேன்டா. ஆனா முன்னாடி இருக்கிற நம்ம கேரக்டருக்கும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் செட்டே ஆகல. இதோட இடம் சொல்லி எந்த இடத்துலயுமே செட் ஆகல. பட் என்னதான் சொன்னாலுமே இது ஒரு கான்செப்ட் வீடியோ தான். ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து செட் ஆகல அப்படின்னாலுமே அப்படியே வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அந்த பீச் எல்லாம் வந்து அனிமே மாத்திடுவானுங்க, பின்னாடி இருக்க கார்ன்றதை அனிமே மாத்திடுவானுங்க. ஸோ அப்படி அனிமே மாத்திடுவானுங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அப்போ பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பயே இதே மாதிரி கேவலமா இருந்துச்சுன்னா சத்தியமா போட்டு நான் அச்சிருவேன், விடவே மாட்டேன். அதோட நான் பட் பேசிக்கலா ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் பண்ணலாம் போறோம் அப்புறமா சொல்றானுங்க. சோ படம் ரிலீஸ் ஆகவே உணவு வந்து 8-7 மாசம் இருக்குது. ஓகேவா? சோ 8 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகி அது முதல்ல ஜப்பான் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு நம்ம நாட்டை ரிலீஸ் பண்ணி அதை நம்ம பார்த்து அதுக்கு ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூ நீங்க பார்த்து எனிவே இதுதான் கதை. சோ இது ஒரு கான்செப்ட் வீடியோ அப்படினால மட்டும் வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க, சும்மா வந்து விடுவோம் அப்புறம் விட்டு வச்சிருக்கானுங்க. ஏன்னா வந்து இது இன்னைக்கு ஏதோ முக்கியமான நாளாம் போல. இந்த மாப்பா வந்து 50th anniversary அப்படி சொல்லிட்டு ஓடிக்கு ஒன்று பண்ணி விட்டானு தெரியுமா, அதே மாதிரி இவங்க ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. சும்மா பணம் பண்றது, சும்மா 2 வீடியோ வந்து ஏஐல இருந்து எடுத்து விட்டு ஜின்னு ஒட்டி விட்டு இதெல்லாம் 1 நிமிஷம் ட்ரைலர் புடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி குத்தானுங்க. கேவலமா இருக்குது. இதுல ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா பின்னாடி பிஜிஎம் இருக்குது. சோ ஹெட்போன் பார்த்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிஜிஎம் நல்லா இருக்கும். ஆனா நார்மல் போன் பாத்தீங்கன்னா அதுவுமே கேவலமா தான் இருக்குது, அதுவுமே நல்லா இல்ல. சரி பாடிக்கிட்ட வரும் லிசாவை கிருவி கூட்டு வரான்னு பார்த்தா லிசாவும் கிடையாது. என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். மேபி வந்து லிசாவுக்கு வந்து லிசாவுக்கும் சோலோ லிவிங் ஒரு பார்ட் ஆஃப் மாதிரி வந்துடும். ஓகேவா? சோ சோலோ லிவிங் இல்லனா லிசா இல்லனா சோலோ லிவிங் கிடையாது. ரெடி ஓவரா கிரிஞ்சா போதுடா. அதான் மேபி ட்ரைலர் வந்து லிசா கொண்டு வந்து பாட வச்சிருந்தாங்கன்னு பார்த்தா லிசாவே நான் ட்ரைலரை பார்த்துருப்பேன். ஏன் கொஞ்சம் பெருமையா பேசிருப்பேன், பரவாயில்ல சாங் சூப்பரா இருக்குதுடா அப்படின்னு. சாங் நல்லாவே இல்லாம பெருமையா பேசிருப்பேன். இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேவலமா இருக்குது. 10 ரேட்டிங் குத்தா 10க்கு 5 ரேட்டிங் கூட வாங்கமா கஷ்டம் தான். பட் இதுலயுமே வந்து ஒரு பங்கமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுதான் வந்து கடைசியா வந்து ஒரு சீனு. சோ இந்த ட்ரெய்லரே வந்து ட்ரெய்லருக்காக கிடையாது, நம்மளுக்காக கிடையாது. இந்த ட்ரெய்லரே வந்து கடைசி வர போற 5 செகண்டுக்காக மட்டும்தான்.
நம்ம ஹீரோகாரா வாங்கடா அப்படின்ற மாதிரி திரும்பி ஆரம்பிக்கிறோம், திரும்பி லெவல் அப் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே பக்கத்துல ஷேடோஸ் எல்லாம் வந்து பவர் அப்கிரேட் ஆகுதுங்க. இதுதான் வந்து கலரா ஓகேவா. சோ இந்த சீன் ஆச்சோ சோலோ லிவிங் அந்த படத்தோட பஸ்ல வருமா இல்ல இது வந்து கடைசியில போட்டுருவாங்களா அப்படின்ற மணி தான் பார்க்கணும். சோ வந்து கொடுமை ட்ரெய்லரே கொடுமையா தான் இருக்குது. நான் அர்த்தம் எக்ஸ்பெக்ட் அந்த லாஸ்ட் சீனே அந்த லாஸ்ட் சீன் ஒரு பங்கமா இருந்துச்சு ஓகேவா. சோ அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி ஆகணும்டா. சோ அந்த லாஸ்ட் சீனை மட்டும் இந்த ட்ரெய்லரே இந்த லாஸ்ட் சீன் தானே ஓகே. அந்த லாஸ்ட் சீன் இல்லனா ட்ரெய்லர் கேவலம். ஏன் ஒரு அளவுக்கு வந்து நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் கொடுத்தா கூட பங்கமா பண்றாங்க கூட ட்ரெய்லர் அந்த அளவுக்கு சூப்பரா பண்றது, அந்த அளவுக்கு கேவலம் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே வார்த்தையில இத பத்தி பேசணும் அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது, கேவலமா இருக்குது. அந்த கடைசியா ஒரு சீன் இல்லனா வந்து இந்த ட்ரெய்லரே வேஸ்ட். ஃபுல்லா அப்படியே ஏஐ யூஸ் பண்ணி பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படியே பச்சையா தெரியுது, அசிங்கமா தெரியுது. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஜின்னுவை காட்டுவானுங்க, ஜின்னுவை பங்கமா காட்டுவானுங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஜின்னுவே மொக்கையா காட்டுறானுங்க. சோ இன்னாத்தான் அந்த இவ்வளவு கேவலம் உள்ள இருந்தாலுமே கடைசி அந்த ஒரு சீன் பங்கமான சீனா இருந்துச்சு. அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சுடா ஓகேவா. சரி ஓகே இப்போ இத பத்தி பேசுவோம். எப்ப ரிலீஸ் ஆக போகுது, இது என்ன கான்செப்ட்ல வர போகுது, என்ன கதையில வர போகுது அப்படின்றத பேசுவோம் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிலீஸ் டேட் சொல்றாங்க. ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கழிச்சு தான், அதாவது வந்து அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ற மாதிரியே மேட்டர்ல இருக்கானுங்க ஓகேவா. பட் என்னத்தான் இவனுங்க அடுத்த வருஷம் சொன்னாலுமே அது சம்மர்ல வர போதா விண்டர்ல வர போதா இல்ல என்னைக்கு வர போகுது அப்படி சொல்றான். இன்னி வரைக்கும் ஆஃபீஷியலா சொல்லலன்றதா உண்மை. பட் 2-3 மாசம் முன்னாடி வந்து கரெக்டா சொல்றாங்க 2077 to 2028 அப்படி 77 இல்ல 27 ஓகேவா. சோ 2027 to 2028 அப்படி சொல்றாங்க. சோ அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. நவம்பர் டிசம்பர் அண்ட் செப்டம்பர்ல வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஓகேவா. சோ அப்படி நான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 மாசம் கிடையாது, இன்னும் ஒரு வருஷம் ஆகும் போல, ஒரு வருஷம் மேலே ஆயிடும் போல. ஏன்னா இப்போ என்னதான் வந்து எந்த மந்த்துமே சொல்லல அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லி வச்சிருந்தாங்க 2007 to 2028 அப்படின்னு. 2027 ஓகேவா. சோ எனிவே அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ வந்து டேட்டும் மந்த்தும் கன்ஃபார்ம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா நான் வீக்லி அப்டேட்ல பேசுவோம். இல்ல தனியா முடிஞ்சா நிறைய அப்டேட் வந்தா அதுக்காக தனியா வீடியோவும் போடுவோம் ஓகேவா. சோ அது ஒரு கதை லைன் என்ன ப்ரோ, தனியா வந்து ஓவால வர போதா கேனால வர போதா என்ன கதை ப்ரோ அப்படின்னு மாதிரி கேள்வி வரும். இது ஃபுல்லா கேனால தான் வர போகுது ஓகேவா. சோ நானுமே என்ன நினைச்சேன் பார்த்தா எப்படி நருட்டோவோட மூவிஸ் எல்லாம் வருதோ அதே மாதிரி சோலோ லிவிங் ஒரு மூவிஸ் வர போகுது. அந்த மூவி ஒரு ஃபில்லர் மூவியா இருக்கும் அப்படி மாதிரி பார்த்தா அந்த மூவி வந்து ஒரு கேனன் மூவியா. அதாவது இந்த படத்தை நீ பார்க்கல அப்படின்னு பார்த்தா சீசன் 3 சோலோ லிவிங் வரும் பேரு, அது உனக்கு கதையே புரியாது. சரி ஓகே நம்ம இனியில இருந்து சோலோ லிவிங் பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ படத்துக்கு போன அப்படின்னு பார்த்தா உனக்கு அந்த படமே புரியாது வேற. ஏன்னா நீ அணில தான் பார்ப்ப, சோனில தான் பார்க்கறதுனால வந்து சீசன் 1 சீசன் 2 பார்க்காம இருந்திருப்ப கரெக்டா. சோ அதனால இந்த படத்தை நீ பார்க்கணும் அப்படின்னாலுமே சீசன் 1 சீசன் 2 பார்த்தா ஆகணும். இதுக்கப்புறம் வர போற சீசன் 3 நீ பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த படத்தை நீ பார்த்தா ஆகணும். சோ எனிவேஸ் இந்த படத்தை நீ பார்த்ததா ஆகணும் ஓகேவா. சோ எனிவே பட் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு காதல் தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 1 hour 1.25 hour படம் மாதிரி சொல்றானுங்க. சோ அதை பத்தியுமே எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அண்ட் சேம் டைம்ல வந்து தமிழ்ல போறோமான்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். சோ கன்ஃபார்ம் வந்து சீசன் 1 சீசன் 2 தமிழ்ல அப்பல இருக்குடா ஓகேவா. சோ அதனால கன்ஃபார்ம் தமிழ் தப்ப வந்து பண்ணுவானுங்க சோலோ லிவிங். ஏன்னா அனிமே பார்க்கற செகண்ட் ரீஜன் நம்மளது தான் ஓகேவா. ஹிந்திக்கு அப்புறம் தமிழ் தான் அதிகம் பேர் அனிமே பார்க்கறானுங்க. சோ உங்களுக்கு தெரியும் டிமா சைடே வந்து 100 கோடி அடிச்சது போல நம்ம தமிழ்நாட்டிலேயே. சோ அதனால கன்ஃபார்ம் வந்து ஒரு ஆளு நல்லா எடுத்துன்னு போவானுங்க அப்படின்றது நம்புவோம்டா ஓகேவா. சோ அதுக்கப்புறம் உள்ள பேஸ் ஸ்டோரி என்ன அப்படினா பார்த்தா நம்ம சன்ஹியோ வந்து அகைன் வந்து டஞ்சன் திறக்கறான். அந்த டஞ்சன் உள்ள போயிட்டு இதுக்கப்புறம் அந்த நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, அதாவது மோனாச் இருக்கான் தெரியுமா. ஸோ மோனாச்னா யாரு திங்க வந்து எப்படி வந்து இந்த கதவு எல்லாம் திறக்குது, எவன் அந்த கேமை கண்டுபிடிச்சா, அந்த கேமை எப்படி அழிக்கிறது மாதிரி நினைப்பானு தெரியல. பட் இந்த கேமை கண்டுபிடிச்சோன்னு அழிக்கலாம் தான் நான் நினைப்பான். பட் அதுக்கப்புறம் நான் நடக்க போகுது கதை எப்படினா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம தான் இருக்கானுங்க. பட் பேஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அகைன் ஜிங்கு வந்து அகைன் டஞ்சனை திறக்கிறான், தொடர்ந்து அந்த கேமை கண்டுபிடிச்சா போய் தேடுறான். இதுதான் கதடா ஓகேவா. பட் இது என்ன கூத்து அப்படின்னு பார்த்தா சோலோ லிவிங் சீசன் 2 வரும்போது இதே மாதிரி படம் ரிலீஸ் பண்றானுங்க. மேபி சோலோ லிவிங் அரைஸ் நினைக்கிற படம் பேரு. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ஏதாவது சொல்லிருப்பானுங்க இந்த படத்தை நீ பார்க்கல சீசன் 2 புரியாத, அந்த படத்தை நீ பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தா சீசன் 2 நீ பார்க்கறது வேஸ்ட் அப்ப நம்ம சொல்லிருப்பானுங்க. ஆனா அப்புறமா 100 ரூபாய் கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும்போது தெரியும் படத்துல வந்த கதை தான் இதுல வந்திருக்கும். ஸோ அப்பயே அப்ப 100 ரூபாய் செலவு பண்ணி பார்த்தா பொறுமையா பார்த்துட்டு அப்ப மாதிரி காண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து சீசன் 3 அதாவது வந்து இதுல வர படம் மூவி சீன்ஸ் வந்து சீசன் 3 வருமானது கரெக்டிங் தெரியல ஓகேவா. அந்த விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா சீசன் 3 வர போற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மூவில வரப்போதா இல்ல மூவி தனியா வருமா சீசன் 3 தனியா வருமா அப்படின்னு தெரியல. பட் போன தடவையே வந்து சோலோ லிவிங் 2 நீங்க பித்ரானம் பண்ணாங்க. சோ அதனால சீசன் 3 பித்ரானம் பண்ண அதிகமா சான்ஸ் இருக்குது. சோ எல்லாருமே வந்து சோலோ லிவிங்கோட சீசன் 3 வரும்போது படம் வருது ஆச்சரியமா இருந்தாலும் எனக்கு ஆச்சரியம்லாம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து புதுசா படத்தை அடிக்கலாம் தான் இருக்கானுங்க. பட் அது ஒன்றும் தப்பான விஷயங்கள் கிடையாது. பிகாஸ் வந்து அவனுக்கு அவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவங்க பண்ணல தப்பு கிடையாது ஓகேவா. பேக் அடிச்சிட்டான் பத்தியா, நான் தான் சொன்னேன் பேக் அடிச்சிரானு, பேக் அடிச்சிட்டான் பாரு. சோ எனிவே என்ன கதை பாப்போம். சேம் டைம்ல ஏதோ படத்துல வர கதை சீசன் 3 வர போகுது அப்படினாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன். இல்லடா சீசன் 3 வேற படத்துல வர போற ஸ்டோரி வேற அப்படினாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன் ஓகேவா. பட் என்ன ஸ்டோரி வேறமா இருந்தாலுமே சீசன் 3 பாத்தீங்க வந்து அந்த இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு சீசன் 3 கதையோட கதை புரியும் ஓகேவா. சோ அதனால படம் பார்த்தா ஆகணும். ஆனா சீசன் 3 வளர்ந்தப்ப படம் நீங்க பார்க்க போறியா இல்ல படம் பார்த்துட்டு போய் சீசன் 3 பார்க்க போறியா அப்படின்றது உங்க சாய்ஸ் தான் ஓகேவா. சோ எனிவே இதுதான் அப்டேட். இது டேட் கிடைச்சா நான் சொல்றேன். சோ ட்ரைலர் பார்த்தா ட்ரைலர் ரொம்ப படம் மொக்கையா இருக்குது. பட் இது ட்ரைலர் கிடையாது, இது கான்செப்ட் வீடியோ மட்டும் தான். பட் கான்செப்ட் வீடியோவா இருந்தாலும் கான்செப்ட் வீடியோவே கேவலமா தான் இருக்குதுன்றது உண்மை ஓகேவா. சோ எனிவே நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல
பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ எனவே அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் கடை சத்தலாமா?